அன்பான தோழர்களே, இந்த மரம் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இதுக்கு நம்ம தெரியும். குளிர்காலம், வெயில் காலம், இலையுதிர் காலம் அன்ட்டு நெறைய காலங்கள் இருக்கு. அதே மாதிரிங்க நமக்கும் வாழ்க்கையில நெறைய காலங்கள் இருக்கு. அ ஒ சில பேர் நேசிக்க ஒரு காலம், வெறுக்க ஒரு காலம், கட்ட ஒரு காலம், இடிக்க ஒரு காலம், பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம்னு சாலமன் நெறைய காலங்கள சொல்றார். சேகரிக்க ஒரு காலம், எல்லாத்தையும் லாஸ்ல விடுறதுக்கு ஒரு காலம். இதெல்லாம் இருக்கு. அதே மாரி தான் இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர பார்த்து என்னன்றாங்க, சீயோன், "ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, ஆண்டவர் என்ன கைவிட்டாரு" அப்படின்னு சொல்றாங்களாம். ஆண்டவர் நல்லா இருக்கும்போது, நல்லா குடுக்கும்போது, நல்லா குடுத்தாரு, நல்லா ஆசீர்வதிங்க எல்லாம் சொல்றோம். ஆனா ஆண்டவர் மறந்து போகும்போது, நம்ம ஒண்ணும் செய்யாதப்போ ஆண்டவர் மறந்துட்டாருன்னு நம்ம சொல்றோம். நம்மளும் அதே கதை தான் இஸ்ரவேல் ஜனங்கள போல. இஸ்ரவேல் ஜனங்கள பாபிலோனியர்கள் வந்து சிறைப்பிடிச்சுட்டு போறாங்க. எருசலேம நாஸ்தி பண்ணிட்டு. அப்போ அவங்க வந்து ஆண்டவருக்கு முகத்த காமிக்கலையாம். முதுக காமிக்கிறாங்க. எவ்வளோ கொடுமையான செயல் அது. ஆண்டவர் எதிர்த்து ரொம்ப பண்றாங்க. ஆண்டவருக்கு பிடிக்கமில்லாத காரியங்கள்லாம் செய்றாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர்கள சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுக்குறார். அதுக்கு இயேசுநாதர் என்ன பதில் சொல்றாரு தெரியுங்களா? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவ மறக்க மாட்டா. எந்த ஸ்திரீயும் தன் குழந்தைய மறக்க மாட்டா. அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தேவன் நம்ம மறக்கிறது இல்லைங்க. நம்ம கஷ்டம் வரும்போது, கண்ணீர் வரும்போது, வேதனை வரும்போது, வலி வரும்போது, வியாதியில் இருக்கும்போது, அவர் நம்மளை மறந்துட்டாருன்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன பிஸி மேனா இருக்கட்டுங்க. அவர் கண்கள் நம்மளையே நோக்கி இருக்கிறதுன்னு தாவீது சொல்றாரு. இயேசுநாதர் என்ன சொல்றாரு? அவர் உள்ளங்கைகள்ல நம்மளை வரைந்திருக்காரு. நம்முடைய மதில்கள் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, முடியெல்லாம் எண்ணி இருக்காரு. அவ்வளோ நம்மளை பத்தி அவருக்கு தெரியும். இந்த குருவி கீழே விழுறத கூட அவர் அறிவாராம் தரையில. காவேரும் பள்ளத்தாக்குல நடக்கும்போது, ஆண்டவர் பதில் கொடுக்கலேன்னு ஏங்கும்போது, அவருடைய வேதத்தின் வார்த்தைகளை, அவருடைய ப்ராமிஸ் வேர்ட்ஸை பிடிச்சிக்கோங்க. அதான் நான் செய்யறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க இயேசுப்பா. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த நெருப்பின் மத்தியில போறாங்க. இயேசுநாதர் வெளியே இருந்து, ஏன்பா உன்னை காப்பாத்துற அங்கேயே இருன்னு ஏதாவது சொன்னாரா? காப்பாத்தினாரா? அப்படி இல்லை. நெருப்பு இருக்கா, நானும் வரேன் உங்களோட நெருப்புல. இல்லை, உள்ள போனார். நம்ம கஷ்டத்துல அவர் வெளியே இருந்து வேடிக்கை பார்க்குற தேவன் நம்முடைய தேவன் இல்லைங்க. நம்மளோட கஷ்டத்தின் மத்தியில உலாவுகிற தேவன் அவர். ஒரு தாய் தேற்றுவது போல ஒன்று தேற்றுன்றார். தகப்பனை போல நம்மளை பாதுகாக்கிறார்.